29 த மூவி. ரத்னகுமார் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் நல்லாவே இருக்கும். மேதமான் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, குழு குழு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி மேதமானும் குழு குழு எனக்கு பிடிச்சிருந்தது. ஆடை ஓகேஷா இருந்தது தாண்டி மற்ற படங்கள் அவர் ரைட்டரா தானே இருந்தார். முக்கியமாக லோகேஷ்க்கு கூடவே இருந்த ரைட்டரா இந்த மாதிரி விஷயங்கள் கோ ரைட்டர் நிறைய படங்கள்ல இருந்திருக்காரு. அந்த விஷயங்கள்லாம் ஃபைன். சரி, ஓகே. அவர் இப்போ கிடைப்பட்ட கேப்ல ஷார்ட் பீரியட்ல ஒரு நியூ ஃபேஸஸ் வச்சு பிரீத்தி அஷ்ரானி தெரிஞ்சவங்க தான். நியூ ஃபேஸ் வந்து விது அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டரை வச்சு 29 அப்படிங்கிற ஒரு ஃபிலிம். 29 பெருசாக ஏதோ ஒரு இதில் அந்த வயசை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக 2010s அந்த டைமில் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி நான் சொல்ல வரேன். இந்த முக்கியமாக அந்த படம் போடும்போதே அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த டிண்டர் பம்பிள் ஓயோ இல்லாத காலத்துக்கு முன்னாடி இருக்கிற லவ்வை நான் வந்து சொல்கிறேன்ட்டு இந்த கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் விது அவர்கள் ஒரு சென்னையில ஐடென்டிஃபை கிரைசஸ் தேடி அலையிற. அதாவது நான் வந்து எதுக்காக இருக்கேன், நான் யாரு அப்படின்னு ஊர்ல சேலத்துல இருந்து கிளம்பி வந்து சென்னையில ஒரு பிபிஓ ஐடி கம்பெனி என்னன்னு தெரியல அங்கே உட்காந்து வேலை செய்யறாரு. ஒரு ஒரு மாதிரி லைஃப் போகுது. யாருமே லவ் பண்றதுக்கு இல்லை, பெருசா எந்த ஒரு ஐடென்டிஃபை இல்லை, எதுக்காக இருக்கோம் என்ன பண்றோம்லாம் தெரியாம இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டேரக்டராக ட்ரை பண்றாரு, இன்னொருத்தர் வந்து பெங்களூர் இருக்கிற பொண்ணை உஷார் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சுலர் ரூம்ல இருக்காரு. சேம் டைம் அந்த இடத்துல ஒர்க்ல ஜாயின் பண்ண வராங்க பிரீத்தி அஷ்ரானி, விஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்து பேசுறாங்க, எல்லாம் பழகுறாங்களா, ஓகே. அதுக்கப்புறம் 2 பேர் கடலையும் காதல் வருது. இந்த காதல் எல்லாத்தையுமே எப்படி காமிக்கிறாங்கன்னா, ஒரு 2010 முன்னாடி எப்படி வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் 100 மெசேஜ் அதை வச்சு அம்புறது, டெய்லி மீட் பண்ணி பார்த்து பேசுறது, வழக்கம் போல வர சண்டைகள், பிரியறது, தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு காதல் போகுது. சரி, என்னதான் அப்படி நீ இதுல கொண்டு வந்து ஒரு கான்ஃபிளிக்டை கொண்டு வந்து செகண்ட் ஹாஃப்ல நீ என்னத்த சொல்ல வருவ அப்படின்னு பார்த்தா, வழக்கம் போல தமிழ் சினிமாலேயே மிஞ்சி போனால் ஒரு 3000 கதைகள் இந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ட்ராமாவாக தான் இருந்தது. எகன் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயங்கள், என்ஜாய் ரசிக்கக்கூடிய விஷயங்கள்னா அங்கெங்கே வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில காட்சிகளும் நல்லா இருந்தது. பட் எகென் அது வந்து ஸ்டோரிக்கு ஒன்றும் கனெக்ட் ஆக மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வீட்டுக்கு போனது, இவங்க பிரீத்தி அஷ்ரானி வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. இங்கே அந்த சமைச்சு ஃப்ரெண்டுக்கு இந்த சாப்பிட போகிற அந்த சீனை கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனது. அப்புறம் அதே மாதிரி இந்த கல்யாண மண்டபத்தில் மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார்ல, அவருக்கும் இவரும் இந்த அந்த ஒரு இடத்துல ஒரு கிளாஷ் மாதிரி ஒன்று வரும். அப்போ இவர் கொஞ்சம் பேச அந்த டைலாக்ஸ் பேச்சுலர்ஸ் பற்றி அந்த ஒரு சீன்ஸுமே நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மிச்சம் எல்லாமே இந்த 2000s வர லவ் மாதிரி நான் பண்ணுறேன்ட்டு அந்த டைமில் வந்த படங்கள் மாதிரியே தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வர லவ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கு, நான் அப்போ வர்றது எப்படி பண்ணியிருக்கோன்றது மாதிரி காமிக்கிறாங்க மாதிரி காமிச்சிட்டு, அப்படி இத்தனைக்கும் ஐஏஎஸ் வழக்கம் போல இந்த பொண்ணு வந்து நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஐஏஎஸ் படிக்கணும்னு லவ் பண்ணிட்டு டப்புன்னு நான் கண்டுட்டு போறேன்ட்டு இந்த மாதிரி வழக்கம் போல அந்த டைம்ல இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ஒரு பிரேக்கப் பண்ணிட்டு நான் போய் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேங்கிற மாதிரி கதையெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. அது ரீசனபிளாகவும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கணும். இதை உடனே வந்து இவர் ஊருக்கு போயிட்டு நான் ஏரியை மீட்கிறேன்னு பண்ணுற சில காட்சிகளும் சம்மந்தமே இல்லாமல் இப்படி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளாட் நரேட்டிவா ரொம்பவும் இழுத்து செகண்ட் ஹாஃப் கொண்டு போன மாதிரி இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா ஒர்க் அவுட்டே ஆகலைன்னு சொல்லலாம் செகண்ட் ஹாஃப்லாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் படத்தில் பாடல்கள் ஷான் ரோல்டன் ஓகே நல்லா பண்ணியிருக்காரு. பெருசாக வந்து எங்கேயுமே அடிக்ட் ஆகி கேட்டு ரசிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓகேஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி கொஞ்சம் ரொம்பவே தெரியலனாலும் இது ஓகேஷ் பாடல்களாக இருந்தது. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, படமும் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். இத்தனைக்கு இது லோகேஷ் கனகராஜ் அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக லீட் ஆக்டர் பார்த்தா இந்த பிரதீப் ரங்கநாதனையும் அந்த ரத்தனகுமாரியே கலந்து போட்டு சேர்த்து வச்ச மாதிரி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. பெருசாக ஒரு அமௌண்ட் பண்ணலனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். பிரீத்தி அஷ்ரானியும் ஓகே பண்ணியிருந்தாங்க. இங்கே அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேரக்டர் வந்து அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ரொமான்டிக் படம். இன்கேஸ் 2010 நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இருக்கிற நோஸ்டாலஜியா ஃபீல் வேணும், அப்போ இதே மாதிரி எங்களுக்குள்ள பஞ்சாயத்தாகி இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். மேபி பார்த்தா அவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம், மேபி ஒர்க் அவுட்டும் ஆகலாம். பட் இப்போ இருக்கிறவங்க இதை பார்ப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்ததே கரெக்டாக இந்த ரிசல்ட்டு, அந்த சிஎம் ஆகிறது, இந்த சீட்டு பஞ்சாயத்து டைமில் வந்ததுனால வந்ததும் இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்ததும் இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியாமல் தான் போச்சு. பட் எகைன் இப்போ ஓடிடியில் வந்திருக்கு, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ இருக்கிற நோஸ்டாலஜியா ஃபீல் வர லவ் வேணும்னா நான் அது வருதா இல்லைன்னு தெரில. மேபி எனக்கு அந்த டைம் இல்லாதனால எனக்கு தெரில.
இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி ஊறப்பட்ட படங்கள் பார்த்ததுனால ரொம்பவே ஒரு போரிங்கான ஒரு ஆவரேஜ் ரொமான்டிக் ட்ராமா அப்படி